திருநறையூர்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது எது? கல் கருடன். இந்த கருடன் எதனால இப்படி இருக்காரு தெரியுமோ? கருடன் வாகனமா வெளியில இருப்பார். ஆனா இங்க கருடனுக்கும் தனி ஆராதனம், பெருமாளுக்கு தனி ஆராதனம். கருடனை சிற்பி பண்ணார். ரொம்ப அழகா வாழ்ந்துட்டார் அந்த கருடன். நிஜமாவே அவர் பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். இவர் பறந்து போயிட்டாருன்னா அப்புறம் எப்படி பண்றதுன்னு தன்னுடைய ஒளியால தட்டிட்டு இருந்த ஒளியால தட்டி அப்படியே அவர் கீழே நிறுத்தினார். அன்னிலிருந்து பெருமாளுக்கு வாகனமாவே இருக்கார். வருஷத்துக்கு 2 தடவை இங்க கருடோத்சவம் நடக்கிறது. கருட சேவை தான் ரொம்ப முக்கியமான சேவை. கல்லால் ஆக்கப்பட்ட கருடம். எங்கேயுமே வாகனத்தை கல்லால பார்க்க முடியாது. மரத்தால பார்க்கலாம், லோகத்தால பார்க்கலாம். ஆனா கல்லாலே பெருமாளுக்கு எழுந்துள்ள இருக்கார். அந்த கருடோத்சவத்துல ஒரு தனி சிறப்பு. உள்ளவர் 10 அடிக்கு 10 அடி ஒரு உள்ளுலதான் இருக்கார். கருடன் மட்டும் இருக்கார். பரப்பாடு அரைச்ச சின்ன இடமும் இல்லையோ, அது மேல பெருமாள் எழுந்துள்ள பண்ணிடுவா. 8 பேர் மட்டும் எழப்பட்டு வருவா. அவ்வளவுதான் உள்ள போக முடியும். தோல்ல தண்டு வார வச்சு 8 பேர் வருவா. ஆனா முதல் மாடம் தாண்டின உடனே 16 பேர் ஆயிடுவா. அடுத்த மாடம் தாண்டின உடனே 32 பேர் ஆயிடுவா. கடைசியில வீதியில வரைச்ச 64 பேர் ஆயிடுவா. திரும்ப உள்ள போறச்சே 64 பேர் தூக்கிட்டு போன பெருமாள் 32 பேர் ஆயிடுவா. அப்ப வெளியில வரைச்சே லேசா இருக்கிற கருடன் போக போக வீதியில உலா வரைச்சே அத்தனை பாரமா வேதாத்மா விககேஸ்வரான்னு எழுந்துள்ள பண்ணிட்டு வரார். வேதம் வேறல்ல, கருடன் வேறல்ல.